இனிமே நீ எப்ப வேணும்னாலும் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம். ஆனா ஒண்ணு, ககன் மாமாவுக்கு, சாரதாத்துக்கு, பூர்ணிக்கு நம்ம பேசுறது தெரியக்கூடாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சரிக்கா. நீ பணத்துக்காக எக்காரணத்துக்கு கொண்டும் கஷ்டப்படக்கூடாது. சீக்கிரமா உனக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுக்குறேன், சரியா? சரிக்கா. சரி வா. டேய் டேய், அக்கா 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 எந்திரிக்கா, அக்கா எந்திரிக்கா, அக்கா எந்திரிக்கா, அக்கா 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 எந்திரிக்கா, அக்கா எந்திரிக்கா. என்ன சொல்ல சிவா, பூமி எனக்கு தெரிஞ்சதுல இருந்து ஒரு நாள் கூட அவ வாழ்க்கை நிம்மதியாவே இருந்ததில்ல. ஒண்ணு அவ கண்ணீர் சிந்துவா, இல்லன்னா அவளை பார்த்து, அவ கஷ்டத்தை பார்த்து அவளுக்கு நெருக்கமானவங்க எல்லாம் அவளுக்காக கண்ணீர் சிந்துற மாதிரி ஆயிடும். ஆமா, பூமிக்கு ஆக்சிடென்ட் நடக்கும்போது நீ எப்படி அங்க இருந்த? அது ஒரு 2 தடவை பூமி அக்கா நம்ம வீட்ல என்ன பாத்திருக்காங்கல்ல, அத வச்சுதான் வழியில என்ன பார்த்ததும் என்கிட்ட பேசுனாங்க. மாமாவை பத்தி, உங்களை பத்தி, பூரிய பத்தி எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. நீங்க எல்லாரும் நல்லாதான் இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு நாங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தோம். அப்பதான் அக்காவை ஒரு கார் இடிச்சிட்டு நிக்காம போயிடுச்சு. மாமாவுக்கு போன் பண்ணலான்னு பார்த்தா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோன்னு பயமா இருந்துச்சு. அதனாலதான் உங்களுக்கு பண்ண ஆண்டி. நீங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிட்டே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். பூமி டீச்சருக்கு எதுவும் ஆகாது மேடம். நீ யாரம்மா? டான்ஸ் கத்துக்கணும்ன்ற ஆசை இருந்தும் கத்துக்க முடியாத ஒரு ஏழை வீட்டு பொண்ணு. அவங்க கிட்ட ஃப்ரீயா டான்ஸ் கத்துக்கணும்னு நினைச்ச ஒரு ஸ்டூடெண்ட். பூமி டீச்சர் சீக்கிரமா குணமாகணும்னு இங்க இருக்கிற விநாயகர் முன்னாடி நான் நாட்டியம் ஆட போறேன். யமனையே பயமுறுத்தி ஓட விடுற நடராஜரான அந்த சிவனையே என்னால் இங்க வர வைக்க முடியும்.
அவங்க வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்நேரம் அவங்க வந்துகிட்டு இருப்பாங்க. நீங்க வாங்கம்மா போலாம். சரி, அவங்க வர வரைக்கும் நான் வேணா இருக்கட்டா மாமா? நீயும் எங்க வீட்டு பையன் தானே. நமக்கு ஆகாதவங்களுக்காக நம்ம பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்கு போயிட்டு வரோன்னு சொல்லக்கூடாதும்மா. நாங்க கிளம்புறோம். அக்கா, பார்த்து பத்திரம். ம். ககன், அந்த சின்ன பொண்ணு பூமி குணமாகணும்னு எப்படி நாட்டியம் ஆடினான்னு பார்த்தல்ல? நீங்க சொல்றீங்கல்லம்மா, உங்களுக்காக இதை நான் ஒத்துக்கிறேன். ககன், தேங்க்யூடா. தேங்க்யூ ககன், தேங்க்யூ so மச். இப்பவே நான் இந்த விஷயத்த பூமி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அம்மா, என்ன தடுக்காதடா, நான் போய் சொல்றேன். ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகி பூமி நொந்து போயிருக்கா. இந்த விஷயத்த கேட்டா பூமி கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அம்மா, பூமி, உனக்கு ஒரு குட் நியூஸ்மா. உன்னோட சேர்ந்து டான்ஸ் அகாடமி வைக்கிறதுக்கு நம்ம ககன் ஒத்துக்கிட்டாம்மா. நிஜமாவா அத்தை? நிஜம்தான் பூமி. இப்ப உனக்காக ஒரு சின்ன பொண்ணு டான்ஸ் ஆடினால. ரிஷிதாவா? ஆமா, ரிஷிதா. அந்த ரிஷிதா மாதிரி 7 பொண்ணுங்களுக்காக அவன் ஒத்துக்கிட்டாமா. ரொம்ப நல்ல விஷயம் அத்தை. எனக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆனதுலயும் நல்லதுதான் நடந்திருக்கு.